ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டக்குன்னு செய்யக்கூடிய பொட்டேட்டோ ரைஸ், உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பேன் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் பொடிசா நறுக்கின பூண்டு, 1/2 வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதோட 2 உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அதை வதக்கிட்டே இருந்தோம்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து இதை குக் பண்ணி எடுத்துட்டாச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு உருளைக்கிழங்கு எல்லாமே. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாம். நல்லா உதிரியாக ஏற்கனவே வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த ரைஸ் இதில் சேர்த்துடலாம். பொதுவாகவே உருளைக்கிழங்குனா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாதம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம் ஆஃபீஸ்க்கு, லன்ச் பாக்ஸில், ஸ்கூலுக்கெல்லாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சுட சர்வ் பண்ணிடலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலை பார்த்து செய்கிற ரெசிபிஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் நம்ம சேனல் வந்து ஏற்கனவே zacs kitchen அப்படின்ற இந்த ஐடியில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம எங்கெல்லாம் போகிறோம், உடனே முடியும் zacs kitchenல என்னெல்லாம் வந்து சமைக்கிறோம், அது எல்லாத்தையுமே இம்மீடியட்டாக வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.